பெண் குழந்தை பிறந்தா இங்க வரக்கூடாதுன்னு அத்தனை தடவை அப்பா சொன்னார்ல, அப்புறம் யாரை நீங்க வந்த? அண்ணே, நான் தானே அவங்கள கூட்டிட்டு வந்தேன். நீ என்ன பெரிய இவளா? உனக்கே இங்க போனா போதுன்னு இடம் கொடுத்துருக்கோம், நீ இவளுக்கு ரெக்கமெண்டேஷனா? என்னங்க, நான் அப்படி என்னங்க தப்பு பண்ணேன்? தப்பா? தப்புன்னு சாதாரணமா சொல்ற? இது பாவம். இந்த குடும்பத்துக்கு நீ பண்ணிருக்கிற துரோகம். ஏய், அப்படின்னா இந்த துரோகத்தை நான் மட்டும்தான் பண்ணனா? உங்களுக்கு இதுல எந்த பங்குமே இல்லையா? ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. ஏங்க, நியாயத்தை கேக்குறாங்க. அப்போ பெண் குழந்தை பெற்றது அநியாயம் இல்லையா? அது தப்பு இல்லையா? அண்ணே, எதுன தப்பு? பெண் குழந்தை வேணும்னு அவங்க ஒண்ணும் வேண்டி பெத்துக்கலையே. இந்த குழந்தை தான் வேணும்னு நாம முடிவு பண்ண முடியாதானே? கடவுள் கொடுக்கறத தான் நம்ம வாங்கிக்க முடியும். அப்படியா? அப்ப அந்த கடவுள்கிட்டே அரிசி பருப்பெல்லாம் வாங்கிக்க சொல்லு. இங்க தங்கறதுக்குலாம் இடம் இல்ல. அண்ணே, இந்த குழந்தை முகத்தை ஒரு தடவை பாருங்க. ஆம்பளை பிள்ளைய பெத்துட்டு வந்தது நானே வாங்கி முத்தம் கொடுத்திருப்பேன். நீ பண்ணது மிகப்பெரிய பாவம். தூக்கிட்டு போ சொல்லு. அண்ணே, இது உன் குழந்தைன்னு, உன்னோட ரத்தம். என்ன எனக்கே பாடம் எடுக்கிறியா? இல்லண்ணே, என்ன இருந்தாலும் இது உன்னோட ரத்தம்னு. இந்த குழந்தைய எப்படி நான் உன்னால வெறுக்க முடியுது? ஏய், கண்ணாலே பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ வந்து ரத்தம் பித்தம்னு கதை சொல்லிட்டு இருக்க. உங்ககிட்ட எங்க அப்பா என்ன சொன்னாரு? பெண் குழந்தை பிறந்தா அப்படியே தூக்கிட்டு உங்க அப்பா வீட்டுக்கு போயிடுன்னு சொன்னாரா இல்லையா? இப்ப இங்க வந்து நின்று தகராறு பண்ணிட்டு இருக்க. எங்க, நான் தகராறு பண்ணலாம் வரலங்க. இப்ப நீ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்னவா? வேலைக்கு ஓன சாட்சின்னு சொல்ற மாதிரி குழந்தைக்கு இவ சப்போர்ட்டா? ஐயோ, மரியாதை 2 பேர் இடத்த காலி பண்ணுங்க, இல்லாட்டி அப்புறம் நடக்கிறதே வேற. அண்ணே, நீ இவங்க கழுத்துல தாலி கட்டியிருக்க. அவங்க வாழ்ந்ததுக்கு சாட்சியா இந்த குழந்தை இருக்கு. இப்ப அவங்கள வெளியே போக சொன்னா அவங்க எங்கன போவாங்க? ஓஹோ, என்கிட்ட நீ சட்டம் பேசுறியா? ஐயோ இல்லன்னு. அவ கழுத்துல நான் கட்டின தாலி இருக்கிறதுனால தானே நீ இவ்வளவு திமிரா பேசுற. அதுவே இல்லைன்னா? எங்க? ஐயோ அண்ணே, வேண்டாம் அண்ணே. உன் கழுத்துல இருக்க தாலியை கழட்டி எடுத்துட்டா? எங்க? விட்டா நீ பாட்டுல பேசிக்கிட்டே போற. அவ கழுத்துல இருக்க தாலியை கழட்டி நீ எரிஞ்சிருவியா? தாலியை கழட்டி எரியறது உனக்கு சாதாரணமா போச்சா? ஊனா தாலியை கழட்டி எரிஞ்சிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பொம்பளைங்க அதுக்கு மரியாதை கொடுக்கறது வரையும் அதுக்கு பேர் தாலி இல்லைன்னா அது ஊக்கு மாட்டி வைக்கிற வெறும் கயிறு தாண்டா.